கிரானிக் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஏன் இது வருது அப்படின்னாக்க, சுகர் இருக்கிறவங்களோட முக்கியமான பிரச்சனையே அந்த நாள்பட்ட சுகர் இருக்கும்போது, அந்த இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படும். இந்த அடைப்பு நம்ம உடம்புல எங்கே வேணாலும் ஏற்படலாம். அதனால தான் சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்கள பாருங்கள், ஒன்றா அவங்களுக்கு கண் பாதிக்கும், இல்லைனா கிட்னி பாதிக்கும், இல்லை கை கால்களில் கட்டி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிரானிக் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இந்த இரத்த குழாய் அடைப்பு, இந்த சின்ன சின்ன மைக்ரோ கேப்லரிஸ் சிதைவடைஞ்சு ரத்தம் ஃப்ளோ ஏற்படுறதுனால இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் நமக்கு ஏற்படுது. இதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, எக்ஸ்டர்னலாக இன்டர்னலாக ரெண்டு வகையிலையும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்க, எல்கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நிறைய பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. இது ஒன் ஆஃப் த சுகர்னால ஏற்படுற காம்ப்ளிகேஷன். ஃப்ரோஷன் ஷோல்டர்னா அந்த ஷோல்டர் பகுதியில் இருக்கிற சதைகள் இறுகி அவர்களால் அந்த கையை முழுசாக தூக்க முடியாது, பின்னாடி கொண்டு போக முடியாது. அவர்களோட டே டு டே லைஃப்பில் எந்த வேலையும் செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சிலருக்கு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும், சிலருக்கு ரேடியேட்டிங் பெயின் மாதிரி இருக்கும், சிலருக்கு அந்த இடத்துல ரொம்ப ஃப்ரோஷன் ஆகி வின்னு நல்ல வலி இருக்கும். இது எதனால் வருது அப்படின்னாக்க, கிரானிக் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இது ரொம்ப காமனாக வருது. கிரானிக் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஏன் இது வருது அப்படின்னாக்க, சுகர் இருக்கிறவங்களோட முக்கியமான பிரச்சனையே அந்த நாள்பட்ட சுகர் இருக்கும்போது அந்த இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படும். இந்த அடைப்பு நம்ம உடம்புல எங்கே வேணாலும் ஏற்படலாம். அதனால தான் சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்கள பாருங்கள், ஒன்றா அவங்களுக்கு கண் பாதிக்கும், இல்லைனா கிட்னி பாதிக்கும், இல்லை கை கால்களில் கட்டி மாதிரி இருக்கும். சிலருக்கு விதைப்பை பாதிக்கப்பட்டு ஆண் மலட்டுத்தன்மை ஏற்படும். சிலருக்கு பேங்க்ரைட்டிஸ் மாதிரி கண்டிஷன் ஏற்படும். இந்த மாதிரி சுகர்னால் நிறைய பேருக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படும். அதில் ஒன்று தான் இந்த மாதிரி ஃப்ரோஷன் சொல்கிறேன். ஏன் அப்படின்னாக்க, நமக்கு சின்ன சின்ன மைக்ரோ கேப்லரிஸ் நமக்கு இருக்கும். இந்த சுகர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு அந்த கேப்லரிஸில் ஃப்ளாட் மாதிரி நமக்கு அது உருவாக்கும். ஒரு சின்ன பல்ஜ் மாதிரி ஏற்பட்டு அந்த ரத்தம் ஃப்ளோ ஆகாமல் தடைப்படும். இந்த தடைப்படுறது அப்போ ஒரு இடத்துல தடைப்பட ஆரம்பித்த உடனே என்ன ஆகும் அப்படின்னாக்க, அந்த இடத்துல ரத்தம் ஃப்ளோ இல்லாதனால பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கேப்லரிஸ்லாம் மசிலுக்கு தேவையான அந்த ரத்த ஓட்டத்தை செல்ல முடியாமல் அப்படியே நமக்கு ஒரு பிளாக்கேஜ் மாதிரி ஏற்படும். அப்போ பிளாக்கேஜ் வர என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் நடக்கும். ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் நடக்கிறதுனால அது நாளடைவில் செல்லில் நடக்க வேண்டிய இன்ட்ரா செல்லுலர் ப்ரெஷர்ஸ் அதெல்லாமே டிஃப்ரென்ஸ் ஆகும். அப்போ ஃப்ளோ நார்மலாக இல்லாதனால அப்படியே அந்த இடத்துல நடக்க வேண்டிய இது எல்லாமே அப்படியே செடிமெண்ட் ஆகும். அங்கே நிறைய உப்புக்கள் நமக்கு இருக்கும். ஒவ்வொரு செல்லுலையும் கால்சியம், பொட்டாசியம், இந்த மாதிரி உப்புக்கள் நமக்கு இருக்குது. அது என்ன ஆயிரும், அந்த இன்ட்ரா செல்லுலர் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல செடிமெண்ட் ஆகி ஒரு ஸ்டிஃப்னஸை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணிடும். அதான் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஒரு மசில்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா அதால் நீட்டி மடக்க முடியாது, ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா அதோட வேலையவே அதால் செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிஃப்னஸ் எந்த காரணத்தினால வேலை வரலாம். இந்த மாதிரி கிரானிக் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இந்த இரத்த குழாய் அடைப்பு, இந்த சின்ன சின்ன மைக்ரோ கேப்லரிஸ் சிதைவடைஞ்சு ரத்தம் ஃப்ளோ ஏற்படுறதுனால இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் நமக்கு ஏற்படுது. இதனால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த இடத்துல நமக்கு ரத்த கட்டு உருவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கைக்கு கீழே ஃப்ளோ நமக்கு கம்மியாகும். அப்போ என்ன ஆகும், கை மறுத்து போகும். இப்போ இந்த இடத்துல இது ரத்த கட்டு உருவாகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல இருக்க நர்வ்ஸை கம்ப்ரஸ் பண்ணும். அப்போது நமக்கு ரேடியேட்டிங் பெயினை காஸ் பண்ணும். இப்போ இந்த மசிலோட டெண்டர்னஸ் நமக்கு அதிகமாகிடுச்சு, ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ண முடியும், இப்போ இந்த கை இதாகிடுச்சுனாக்கா, ஆட்டோமேட்டிக் ஸ்டிஃப்னஸ் அதிகமாகிடுச்சுன்னா இந்த கையை தூக்க முடியாது, இல்லை பின்னாடி கொண்டு போக முடியாது. இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இதில் நல்லா முக்கியமாக வலி இருக்கும். இதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, எக்ஸ்டர்னலாக இன்டர்னலாக ரெண்டு வகையிலையும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்க, நான் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல ஃபுல்லாக மசில்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரோஷன் ஆகிருக்கும். அந்த ஃப்ரோஷன் ஆனதுனால ரத்த ஓட்டம் ஒழுங்காக இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா.
ஸோ அந்த ஸ்டிஃப்னஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு அந்த வர்மா மசாஜ் வந்து நம்ம ஜென்டலாக வந்து கொடுப்பாங்க. அதை கொடுத்துட்டு அந்த ரத்தக்கட்டை வந்து கரையணும். அந்த கரைச்சி அந்த ஃப்ளோவை வந்து நார்மல் பண்ணணும். அப்போ அந்த எக்ஸ்டர்னலாக நம்ம அந்த மசாஜ் கொடுத்துட்டு ஒத்தல் கொடுப்பாங்க. அந்த ஹீட்டு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்டுங்கிறதுலாம் நல்லா லூஸ் ஆகும். அப்போ அந்த ரத்த ஓட்டம் நார்மல் ஆகும். அந்த ரத்தக்கட்டுகள் வந்து கரையிறதுக்கு நிறைய பற்றுக்கள் இருக்குது. சுக்கு பத்து போடலாம், நீர்க்கோவை மாத்திரை போடலாம். இந்த மாதிரி மாத்திரைகளை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற நீர் வந்து கம்மியாகும். ப்ளஸ் வந்து அந்த ரத்தக்கட்டும் நல்லாவே கரையும். இதுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் வந்து இன்டர்னலாக என்ன தருவாங்க அப்படின்னாக்கா வெடியுப்பு மாதிரி மருந்துகளும், வெடி அன்னபேதியம் மாதிரி உள்ள மருந்துகளும், ப்ளஸ் வந்து சுகரை கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு மதுமேக சூரணம் மாதிரி உள்ள மருந்துகள் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ கொடுக்கும்போது அந்த இடத்துல உள்ளே இருக்கிற அந்த ரத்தக்கட்டு கம்மியாகும். ப்ளஸ் வந்து அந்த அந்த ரத்த குழாய்கள் வந்து நல்லா விரிவடையும். பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும். எக்ஸ்டர்னலாகவும் இன்டர்னலாகவும் நம்ம கொடுத்து கொஞ்சம் ரெகுலராக அவங்கள எக்ஸசைஸ் செய்ய வைக்கும்போது வித்தின் 5 டேஸில் அவங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும். அவங்க கை தூக்குற அந்த 5 நாளில் வந்து கை தூக்க முடியாது கஷ்டப்படுறவங்க எல்லாருமே ஓரளவு நல்லா தூக்குவாங்க. ப்ளஸ் வந்து அந்த அவங்களோட ரொட்டேஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வரும். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்பராக அந்த மெடிசன் ஃபுட்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு கொண்டு போயிட்டாங்கனாவே இதுலேருந்து ஈஸியாக அவங்களேருந்து வெளியில் வந்துட முடியும். ப்ளஸ் வந்து இவங்க என்ன மாதிரி உணவுப் பொருள் முறை எடுத்துக்கணும், சுகருக்குள்ள டயட்டு தான். அதான் வந்து அதிகமான இனிப்பு சுவை உள்ள பொருட்களோ, மாவுச்சத்து உள்ள பொருட்களோ, எண்ணெயில் பொரிச்ச உணவுகளோ, ஃப்ரைட் ஐட்டமோ எதுவுமே சாப்பிடக்கூடாது. உப்பு புளி மெயினாக கம்மி பண்ணணும். இதை வந்து ஃபாலோ பண்ணாங்கனாவே போதும். ப்ளஸ் வந்து நீர் பெருக்கி செய்கையுடைய காய்கறிகளையும், கீரை வகைகளையும், மூலிகைகளையும் இவங்க வந்து தொடர்ந்து விடலாம். என்னென்ன சாப்பிட்லாம்? சுரக்காய், பூசணிக்காய், புடலங்காய், முள்ளங்கி இந்த மாதிரி உள்ள காய்கறிகளை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீரை வகைகள் வந்து நிறைய எடுத்துக்கணும். மூக்கிரட்டை மாதிரி உள்ள கீரை வகைகள், கொத்தமல்லி இது மாதிரி உள்ள இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரெகுலராக உங்கள் உணவில் சேர்த்துட்டு வந்தாங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரோஷன் ஷோல்ட்ரு, அந்த இறுகி போயிருந்த ஷோல்ட்ரு நல்லா தளர்ந்து அந்த நார்மல் மசில் வரதை வந்து கண் கூட பார்க்கலாம். இதை நான் பர்சனலாகவே நிறைய பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி வித்தின் 5 டேஸில் வந்து அவங்களுக்கு வந்து கையை தூக்க முடியாத வரவங்களுக்கு கையை தூக்கி வச்சு நார்மலாக வந்து அவங்க ரொட்டேஷன் அவங்க வேலைகளை செய்யும்போது நல்லா ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க. இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாவே போதுமானது. இதே மாதிரி நீங்கள் எக்ஸ்டர்னலாகவும் இன்டர்னலாகவும் கரெக்டான உணவு முறையோடு சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது ஃப்ரோஷன் ஷோல்டரில் இருந்தாலும் உடனே ஒரு 5 நாளைக்குள்ளார உங்களுக்கு நல்ல ரிலீவ் வந்து இதில் வந்து தெரியும். இதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோட உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.